ஹலோ 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 சார், வணக்கம். சொல்லுங்க சார், நல்லா வணக்கம்மா. இருக்கீங்களா? வணக்கம். சேஃபா நல்லா இருக்கேம்மா. போயிட்டீங்களா நல்லா இருக்கேம்மா. சார்? ஓகே சார், ஓகே சார், ஓகே. மத்தபடி மெடிடேஷன்ல பிடிச்சிருந்ததுங்களா? மெடிடேஷன் பிடிச்சிருந்தது. ஆனா அதோட ஆக்டிவ் இப்ப நல்லா கொஞ்சம் தெரியும். சிந்தாச போன் பண்ணாங்க காலையில. சரிங்க சார். காலையில கொஞ்ச நேரத்துல வந்து எண்ணெய் கலட்டுறதுனால இருந்தேன்னா சரிங்க சார். எண்ணெய்னால கொஞ்சம் அதோட பவர் லைட்டா அன்னைக்கு காட்டுச்சுன்னு கொஞ்ச நேரம் அதோட அனுபவிச்சேன். அப்புறம் போயிடுச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா என்கிட்ட. சரிங்க சார். ஓகே சார், ஓகே. எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் எப்படி சொல்றேன்னா, ஒரு நல்லா இருக்கு. எண்ணங்கள் கொஞ்சம் பழைய சிந்தனைகள்லாம் தேவையில்லாத வராது. ம் ம் தேவையில்லாம நம்ம கிட்ட ஃபைட் பண்ணவங்க கிட்ட எல்லாம் நம்ம கிட்ட எதிர்த்து பேசுறவங்கள பத்தி நினைச்சிட்டு இவங்க எப்படி அப்படின்னு மனசுக்குள்ள எனக்குள்ளேயே சண்டை போட்டு நான் ஓடிக்கிட்டு இருப்பேன். ம் ம் அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது அந்த எண்ணம் கொஞ்சம் இல்ல. சரிங்க ஆனா சார். ஆனா அந்த சாங் இந்த ஏன் தெரியல, இந்த அதிரம் மதுரம் சாங் மட்டும் என் மண்ணில் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதிரம் மதுரம். ஆமா, ஆமாங்க சார். அந்த சாங் கிட்டத்தட்ட காலைல 5 மணிக்கு 12 மணிக்கு தான் படுத்தேன். ம் 5 மணிக்கு தான் எந்திரிச்சிட்டேன். 5 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். டைம்னஸ் தெரியல. ஓகே ஓகே. அப்படியே அந்த அதிரம் மதுரம் சாங் ஓட விட்டு அப்படியே படுத்து இருந்தேன். வெளியே கட்டில கொசுவலை கட்டி விட்டு கொத்தி படுத்துருந்தேன். சரிங்க சார், சரிங்க சார். என்ன சார் பாட்டு சவுண்ட் கேட்டு பாப்பா வந்து சொல்லி வந்துட்டாங்க, என்னப்பா சவுண்ட் வித்தியாசமா இருக்கு, இந்த பாட்டு வித்தியாசமா இருக்கு அப்படின்ட்டு. ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஓகேங்க சார். சின்ன ஒரு மாற்றம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. சரிங்க சார். ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அந்த விஷயம் இல்லாம இவ்வளவு பேர் தேடி இந்த ஆத்ம கர்ம யோகிகளா வரமாட்டாங்க, சேவை பண்ண மாட்டாங்க, தேவைகள் எல்லாம் வரமாட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இதுல வந்து அனுபவம் அவங்களுக்கு கண்டிப்பா அந்த பயிற்சியில இருந்திருக்கும். இல்லாமலாம் வந்து இவ்வளவு தூரம் வந்து பார்க்க மாட்டாங்க. ஆமாங்க சார், ஆமாங்க சார். அவங்க பயிற்சிகள்ல வந்து அவ்வளவு அடிக்டா ஒருத்தவங்க அழகு ஃபீல் பண்றத பாக்க வைக்க அதெல்லாம் ரைட் இருக்கு. இப்ப எப்படின்னா இப்போ சடனா சில பேர் கிளாஸ் அட்டன் அழகு ஃபீல் ஆயிட்டாங்க பாத்தீங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஃபீல் ஆயிட்டாங்க. நமக்கு வந்து சுத்தம் அந்த அழுகு வரவே இல்ல. இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அனுபவங்கள் வரும். ஆனா அதுக்குன்னு எனக்கு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி எனக்கு எந்த இதுவுமே இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னு கேட்டா கிளாஸ் முடிச்சு வந்ததுல இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன ஒரு மைண்ட் டைவர்ட் ஆகாம ஒரு பேலன்ஸ்ல இருக்கு, நல்லா தெரியுது எனக்கு. ஓகே சார், ஓகே சார். நீ பிடிக்காதவங்களே நீ 2 பேர் வீட்டுக்கு வந்தாங்க, நீ வாங்கன்னு வணக்கம் கூப்பிட்டு உள்ள வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. நேற்று இன்னைக்கு நல்லா அனுபவம் நல்லா தெரிஞ்சு அந்த ஃபீல் இருந்துச்சு. ஃபீல் இல்லைன்னா சொல்லல, இல்ல போய் நல்லா தான் இருந்துச்சு. சரிங்க சார். அதிரம் மதுரம் சாங் காலையில இருந்து ஒரு 20 தடவை கேட்டிருப்பேன். அந்த அந்த ஏன் அந்த அந்த சாங் அது நித்யானந்தம் ஆனந்தம். ஆமாங்க சார். நம்ம பாட்டு இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். இந்த பாட்டு அது 2 பாட்டு அதிரம் மதுரம் பாட்டை போட்டு ஒரு 20 தடவை பாத்து கேட்டிருப்பேன் காலையில இருந்து. ஓகே ஓகேங்க சார். பாட்டு கேட்கும் போது என்னமோ தெரியல, என்ன அறியாம ஒரு ஃபீல், ஒரு இது இருக்கு. அப்படிங்கிறப்ப சும்மா பயிற்சி அட்டன் பண்ண இருக்கு, இல்லைன்னா சொல்லவே மாட்டேன் நானு. நம்ம நல்லா ஃபீல் பண்ணணும். இப்ப எடுத்தோடனே ஒரு இடத்துக்கு போனா ஒருத்தன் வந்து டக்குனு 90 மார்க் எடுத்துருவான், ஒருத்தர் 30 மார்க் எடுப்பான். ஒருத்தர் பாஸ் மார்க் வர்றதுக்கு அங்க 1 வாரம் 1 மாசம் ஆகலாம். அதாவது இதான் இதுலயும் படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்மீகமாவே இருந்தாலும் அந்த ஃபீலும் இது நமக்கு இந்த ஃபீல் எப்பயுமே இருக்குன்னு நம்ம நினைக்கவே கூடாதான். அது ஒரு பேரசம் தானா? சரிங்க சார். சொன்னா இன்னைக்கு பிள்ளைல லீவ் தானே, ஆத்துல குளிக்கலான்னு பக்கத்துல பிள்ளைல குளிச்சு ஆத்துக்கு போயிருந்தோம். சரிங்க சார். ஆத்துல குளிக்கும் போது குளிச்சிட்டு இருக்கோம். சுந்தரா சொன்னா காலையில கோயில்ல அவங்க ஊர்ல அவங்க தெருவுல வந்து கிறிஸ்துமஸ் கண்ணாடம் போடுவாங்க. சரிங்க சார், சரிங்க. திடீர்னு ஒரு 15 நிமிஷம் எண்ணங்கள் ஒரு 15 நிமிஷம் ஒரு மாதிரி ஃபீல், வித்தியாசமான ஒரு ஃபீல் எதுவாச்சு அப்படின்னு சொன்னாருங்களா? எண்ணங்கள் கண்ணா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் இன்னும் நல்லா இருக்கலாமே நினைச்சிட்டு டக்குன்னு அப்படியே போயிடுச்சு அப்படின்னா. ஓகே ஓகே சார். விஷயம் இருக்கு பாவா, விஷயம் இல்லாம கிடையாது. நம்ம கொஞ்சம் லேட்டா தான் பிக்கப் ஆகும். சரி பாக்கலாம், இன்னும் 1 வாரம் 2 வாரம் கழிச்சு பாக்கலாம், எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னா. ஓகே 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 சார். ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்துட்டு போனது. பரவாயில்லமா, இருக்கட்டும் பாப்போம். இன்னும் அடுத்து இன்னும் இது பண்ணும், பிராக்டிஸ் பண்ணுவோம், பாப்போம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஓகே சார், ஓகே. காலைல 5 மணிக்கு எதிர்த்து 12 மணிக்கு தான் படுத்து 5 மணிக்கு உடம்பு டைம்ஸ் இல்ல. ஓகே சார். அந்த பாட்டை கேட்டுட்டு தான் நீ ஃபுல்லா படுத்து அது பெரிய ஒரு ஃபீலா இருந்துச்சு, என்னன்னு தெரியல. ஓகே. அதனால பாருங்க, ஜெய் குருதேவ் இந்த பாட்டு அடிக்கடி போட்டு இத போட்டுட்டே இருக்காங்க நமக்குள்ள. குருதேவ் சாங் ஆமா போடுவாங்க சார். குருதேவ் சாங் சரி, இந்த பாட்டு சொல்ற சும்மா ஓடிக்கிட்டே இருக்கல எப்பயுமே.
ஆமாங்க சார் அந்த போட்டுருவாங்க சார். ஆமாங்க பாட்டு எல்லாம் சப்போஸ் இந்த பாட்டு ஃபீல் தெரியாம அவ்வளவு தூரம் பண்ணுவாங்க. ஆமாங்க சார். ஆனா இந்த கல்லூரி அட்டன் பண்ணதுக்கு அந்த பாட்டை கேட்கறதுக்கு என்ன ஃபீல் எனக்கு இது வரைக்கும் தெரியல. அங்க அது ஒண்ணுதான் புரியல எனக்கு. ம் 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 கல்லூரி அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். சரிங்க சார். அங்க உள்ள கேட்ட பாட்டுகள் நான் கேட்கும்போது ஏன் அந்த உடம்பு லைட்டா ஃபீல் ஆகுறது தெரியுது எனக்கு. ம் ம் நான் சொல்றது கரெக்ட்டுங்களா? கரெக்ட் தாங்க சார், புரியுதுங்க சார். ம். அந்த வைப்ரேஷன் அதுல இருக்குங்க சார். சடோரியில அந்த எனர்ஜைஸ் பண்ணிருப்பாங்க. அங்க கிடைச்ச ஃபீல் அதே ஃபீல் வந்து உங்களுக்கு அந்த சாங் கேட்கும் போதும் கிடைக்கும். எப்பயும் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், அது பண்ண மாட்டேன், எனக்கு கேட்காதீங்க, ஆகி சத்தம் போடுவேன் வீட்டுல. நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவேன், எனக்கு சாப்பிடுறீங்கன்னா கேட்காதீங்க. நீ நான்வெஜ் இன்னைக்கு போட்டிருந்தாங்க தட்டுல, நீ என்ன போட்டேன், சாப்பிட்டேன். நான் சாப்பிடறது இல்லைன்னு தானே சொல்லிருந்தீங்க நீங்க? ஆமா, சாப்பிடறது இன்னைக்கு தான் சாப்பிட்டுட்டேன். சரிங்க சார், சரிங்க சார். நான்வெஜ் சாப்பிடாம இருந்தேன், 3 மாசம் சாப்பிடாம இருந்தேன், 3 மாசம் எல்லாம் அப்ப எப்ப சாப்பிடுவேன். கஷ்டமா அதாவது சாப்பிடாம இருந்தேன். சரிங்க சார். வீட்டுல நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா கேட்ட சத்தம் போடுவேன், நான் என்ன கேட்காதீங்கன்னு சத்தம் போடுவேன். இன்னைக்கு என்ன தெரியல, நானும் சாப்பிடணும், நானும் சாப்பிடுறேன், எனக்கு போடுங்க, நானும் சாப்பிட்டேன். சரிங்க சார். நான்வெஜ் சாப்பிட்ட உடனே அடுத்து செரிமானம் ஆகாது, ஒரு மாதிரியா, ஒரு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரியாவே கில்ட்டியாவே ஃபீல் ஆகும் எப்பயுமே. இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் என்ன ஆகுது, நான் எப்பயும் போலதான் இருக்கேன். நான்வெஜ் இத்தனை நாள் சாப்பிடாம வந்தப்ப எப்படி வயிறு இருக்கோ அதே மாதிரி இப்பவும் இருக்கேன். நல்லா புரிஞ்சுட்டு பார்த்தேன் நான். ஓகே சார், ஓகே சார். நல்லா சாப்பிட்டேன் இன்னைக்கு, நானும் சாப்பிட்டேன் இன்னைக்கு. ஓகேங்க சார். அதுக்கு இப்ப தொடர்ந்து நான் வந்து நான்வெஜ் எப்படி சாப்பிடுவேன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா, சப்போஸ் இந்த ஃபீல் நமக்கு வந்து கரெக்ட் ஆச்சுன்னா டக்குன்னு என்ன ஆயிருவேன், எனக்கு அப்போதைக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே இது பண்ணி விட்டுருவேன் நானு. சரி இன்னைக்கு நான்வெஜ் நீ நான்வெஜ் நீ சாப்பிடலாம், எப்படி இருக்குன்னு பாக்கலாம் சாப்பிட்டேன் இன்னைக்கு. சாப்பிட்டு வயிறு எதுக்களிப்பு கிடையாது, வயிறு ஒரு இது கிடையாது, உடம்பு நார்மலா இருக்கு. உடம்பு நார்மலா இருக்கு. ஓகே, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஓகே ஓகே, பரவாயில்ல, நல்லா. கண்டிப்பா இதுல விஷயம் இல்லாமலாம் வந்து நீங்க விஷயம் இல்லாமலாம் வந்து கர்மவேலி இவ்வளவு தூரம் வந்து அங்க இருந்து சேவ் பண்றது, பணம் கொடுத்து சில பேர் சேவ் பண்றாங்கல்ல. ஆமாங்க சார். அது ஒரு விஷயம் இல்லாமலாம் எல்லாம் வருவாங்க, அதெல்லாம் இருக்கு கண்டிப்பா. எனக்கு வந்து நான் புரிஞ்சக்கூடிய தன்மை எனக்கு கம்மியா இருக்கலாம் ஒருவேளை, அப்படி சொல்லலாம்ல. சொல்லலாம் சார். ஓகே சார். சரிங்கம்மா. ஓகே சார், ரொம்ப நன்றிங்க சார். சரிங்கம்மா, ஓகேம்மா, சந்தோஷமா. அவங்க சிரிப்பு நாம எனக்கு அவங்க சிரிப்பு மட்டும் எனக்கு கண்ணுக்குள்ள அப்படியே இருக்கு, என்னன்னு தெரியல. அந்த ஃபீல் இதான் நாங்க பாத்தீங்களா. ஆமாங்க சார். அழுது சிரிச்சுட்டு அப்படியே இது மாதிரியா வந்து ஆடுனாங்க. அந்த ஃபீல் இதாகிறப்ப என்ன வந்து அவங்க பேசும்போது டக்குன்னு அப்படியே ரிச் கிளிக்கான மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அவங்க சிரிப்பு. ஓகேங்க சார். அதுக்கப்புறம் எனக்கு சிரிப்பு இதாகும் போது, சிரிப்பை பத்தி நினைக்கும் போது எனக்கு அவங்க சிரிப்பு என் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்குமா, என்னன்னு தெரியல. நான் அவங்க அன்னைக்கு சொன்னேன், நான் என்னன்னு தெரியலமா, சிரிப்பு அப்புறம் சிரிக்க சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. ஆமாங்க சார். அது வரைக்கும் சிரிக்காம இருந்தேன், அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் சிரிக்கிறேன், என்னன்னு தெரியல. நல்ல விஷயம் தானே. ஆமா. அப்ப ஆரம்பிச்ச சிரிப்பு தான். அதுக்கப்புறம் தமிழ்ல வந்து சிரிக்காதான் என்னமா தெரியல, அந்த அவங்க பார்த்தோன்னே சிரிக்கிறேன், விழுந்து வயிறெல்லாம் வலிக்கு சிரிக்கிறேன். சிரிச்சோம்னா உடம்புல ஒரு ஹார்மோன் சுரக்கும். ஏமா? ஆமாங்க சார். பரவாயில்ல, ஆனா இதுல எந்த இதுவும் கிடையாது. ஏமா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்ற எந்த ஒரு கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது. அதெல்லாம் இல்லைங்க சார். சரிங்கம்மா, சந்தோஷமா. சரிங்க சார், நன்றிங்க சார். சரிங்கம்மா, சந்தோஷமா, வச்சுறேம்மா. சரிங்க சார். ஒருவேளை வந்து நான் பக்குவப்படாம கரெக்டா தெரியாம பேசிருக்கலாம்ல உங்ககிட்ட. இப்ப இருக்கலாங்க சார். அது சில விஷயங்கள் எனக்கு சில விஷயங்கள் தெரியாம இருந்திருக்கலாம். உங்களுக்கு இதுல அனுபவங்கள் அதிகமா இருக்கும். அது நீங்க என்னென்ன வெளியே போய் அதை உணர்த்த முடியாது. அவன் கேட்டா அனுபவமா அதை உணர்ந்தாதான் உண்டு. ஆமாங்க சார். பாக்கலாம், வெயிட் பண்ணி பாக்கலாம். சரிங்க சார். ஓகே சார். சரிங்கம்மா. சரி, காலைல இந்த பிரவேச தியானத்துக்கு வர்றப்ப எப்படிமா, 5 மணிக்கா? ஆமாங்க சார், காலையில 5 மணிக்குங்க சார், நைட்டு 9:30 மணி டு 10 மணிங்க சார். அப்படியே தூக்கத்துல கூட ஹெட்செட் போட்டு விட்டு அப்படியே படுத்துக்கலாம், அப்படியே ஒரு வேலையமா படுத்துக்கலாம் சார். பாக்கலாம், எப்படி பாக்கலாம். உட்காந்துடுறேன், இல்ல பிரஷ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணிட்டு உட்காரணும் அப்படிலாம் அவசியம் இல்ல. அப்படிலாம் இது இல்லைங்க சார். நீங்க ஜஸ்ட் ரிலாக்ஸ்டா உட்காந்து நீங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கூட கேட்டுட்டு அப்படியே தூங்கிக்கலாங்க சார். நைட்டு காலையில நானும் சாப்பிட்டேன், ஒண்ணும் இல்லையா, கேட்கலாமா? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க சார், அதெல்லாம் கேட்கலாம் சார். சரிங்கம்மா, கேட்கிறேன், காலையில வச்சு கேட்கிறேன். சரிங்க சார். ஓகே சார். சரிங்கம்மா, பாய்மா, வச்சுறமா. நன்றிங்க சார். ரைட்டுமா, தேங்க்யூ சார். ரைட்டுமா. என்ன புண்ணியம் செய்தேனோ